ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 30th டிசம்பர் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நிஃப்டி ஏறக்குறைய ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து இது இயர் எண்டுங்கிறதுனால ட்ரேடிங் வால்யூம்ஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. அதே சமயத்தில் வந்து எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3144 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அதை கவுண்டர் பண்ணுற விதமாக டிஐஎஸ் வந்து 6159 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட இந்த 3800 கோடிக்கான செல்லு வந்து டிஐஎஸோட இந்த 6800 கோடிக்கான பையால் ஓரளவு அது வந்து டேக் கேர் பண்ணப்பட்டுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு விழலை. ஸோ இந்த சமயத்தில் யூஎஸ் மார்க்கெட்டும் ஏறக்குறைய வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அங்கேயுமே வந்து ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை இயர் எண்டுங்கிறதுனால. ஸோ அங்கே வந்து பெரிய பெரிய டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டு இருந்துச்சு. கோல்டு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழுந்திருக்குது ஆல் ஓவர் வேர்ல்டுமே. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இயர் எண்டுங்கிறதுனால மக்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்குறாங்க கோல்டில். ஸோ இந்த சமயத்தில் நிஃப்டி வந்து 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து எம்கே குளோபல் அப்புறம் கோல்ட்மேன் சாக்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிஃப்டி வந்து இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஏறக்குறைய வந்து அடுத்த வருஷத்தில் ஒரு 12% வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நிஃப்டியை 29,000 அளவுக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் நிஃப்டியை பொறுத்தளவில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா 10க்கு கீழவே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து இந்தியா விக்ஸ் வந்து 10க்கு கீழவே இருக்கிறப்போ வந்து ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து கூடிய சீக்கிரம் வந்து நல்லா ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூ இயரில் வந்து கண்டிப்பாக ஆல் டைம் ஹையை மறுபடியும் கிராஸ் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது. ஒரு 23 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ரீசெண்டாக வந்து ஜப்பானோட எம்இஎஃப்ஜி பேங்க் வந்து இதோட ஸ்டாக்ஸ் வந்து 20% வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமாவே அக்வயர் பண்ணுறதா அந்த நியூஸஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா இதோட கிரெடிட் ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதிகமான அளவுக்கு வந்து இந்த ஸ்டாக்கு ரேலி ஆகிறதுக்கு மறுபடியும் வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஹிண்டால்கோ இருக்குது. ஒரு 19 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஹிண்டால்கோவோட சப்சிட்ரியான நொவலிஸ், அதாவது யூஎஸில் இருக்குது இந்த சப்சிட்ரி, அவங்க வந்து ஒரு $750 மில்லியன் அளவுக்கு வந்து கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா இது ரேலி ஆகிருக்குது. இது 19 பாயிண்ட் ரேலி ஆனது மட்டும் இல்லாமல் இது மறுபடியும் 52 வீக் ஹைக்கு போயிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் ஹெல்த் கேர் இருக்குது. 23 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக இவங்க ஒரு ஜிஎஸ்டி டிமாண்ட் ஆர்டர் நோட்டீஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சரிஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக பார்த்தாலுமே வந்து முக்கியமான எல்லா மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா 5 டே, 20 டே, 50 டே, 100 டே, 200 டேன்னு எல்லா மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா எட்டர்னல் இருக்குது. ஒரு 5 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. பிளிங்கிட்டோட சிஎஃப் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா எட்டர்னல் இந்த அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து ஓரளவு பாசிட்டிவான அண்டர் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டி வந்து கண்டிப்பாக ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் நியூ இயர்க்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து ரேலி ஆகும்னு பெரிய பெரிய அனலிஸ்ட்லாம் வந்து நம்புகிறாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல உங்களோட பொசிஷன்ஸை வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.